தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. டெஸ்ட்டு 5ஓட மேக்ஸ் ஆன்சர் கீ வந்து பார்க்கலாம். முதல் கேள்வி, 75 பைசாவிற்கும் 2 உள்ள விகிதம். இந்த வாரம் வந்து என்ன டாபிக் அப்படின்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். இப்போ பார்த்தீங்கன்னா பைசா ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்பவுமே விகிதம் கண்டுபிடிக்கிறப்ப கொடுத்துருக்க 2 வேல்யூமே ஒரே யூனிட்டில் இருக்கணும். சரிங்களா? அப்போ என்னென்னா ஒரே யூனிட் ஈஸியாக எதாவது கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா பைசாவுக்கு பண்ணுறது ஈஸி. இது வந்து 75 பைசா, 2 ரூபா அப்படிங்கிறது 200 பைசா. ஸோ அப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 25ஆல் கிராஸ் பண்ணால் 3 25 75, 8 25 200. அப்போ வந்து விகிதம் 3:8. ரொம்ப ஈஸியானது விகிதம் பொறுத்தளவு. அடுத்து இரண்டாவது கேள்வி, 16/24க்கு சமமான விகிதம் அல்ல, எது விகிதம் அல்லன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு 16/24 வந்து நம்ம சுருக்கிக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஷன்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், 16/24. அப்போ ஒரு 8ஆல் அடித்தோம்னா 2 8 16, 3 8 24. அப்போ 2/3. இது எழுதலாம், எப்படி எழுதலாம்னா 2:3 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? இதுதான் வந்து அதோட விகிதம். ஆப்ஷன் வந்து பார்க்குறப்போ மற்ற அனைத்து ஆப்ஷனுமே வந்து பொருந்திடுது. ஆப்ஷன் டி மட்டும் பார்த்தீங்கன்னா 20/28 கொடுத்துருக்காங்க. அப்போ இதை அடிச்சு அப்படின்னா 5 20, 7 28. அப்போ இதோட விகிதம் 5:7. ஆனால் நமக்கு கொடுத்துக்கிற விகிதம் என்னது 2:3. ஸோ அப்போது ஆன்சர் ஆப்ஷன் டி, 20/28 என்பது சமமான விகிதம் அல்ல. அடுத்து மூன்றாவது கேள்வி, 7:5 என்பது x:25க்கு சமமான விகிதம் எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களாவே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கங்க. 7:5 x:25. இந்த முதல் வேல்யூவும் கடைசி வேல்யூ இன்ட்டு பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ இந்த 2 வேல்யூவோட பெருக்கலுக்கு சமமாக இருக்கும். முதல் வேல்யூ, அதாவது கொடுத்துருக்கிற விகிதத்தில் முதல் வேல்யூவுமே இரண்டாவது விகிதத்தில் 2வது வேல்யூ இன்ட்டு பண்ணிங்கன்னா முதல் விகிதத்தில் 2வது வேல்யூவும் 2வது விகிதத்தில் முதல் வேல்யூ இன்ட்டு பண்ணுறதுக்கு சமமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இது. அப்போ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 5x = 7 × 25. இப்போ 5 இதெல்லாம் கிராஸ் பண்ணி பார்த்தோன்னா எக்ஸோட வேல்யூ 35. அடுத்து நான்காவது கேள்வி, பி பெறுவது போல் ஏ, பாருங்க, பி பெறுவது போல் ஏ 2 மடங்கு பெறுகிறார், சி பெறுவது போல் 2 மடங்கு பி பெறுகிறார். இது இப்படி வாசிச்சு பாருங்க, சி பெறுவது போல் 2 மடங்கு பி பெறுகிறார், பி பெறுவது போல் 2 மடங்கு ஏ பெறுகிறார். நீங்கள் சம்முக்குள்ளேயே போக வேண்டாம், ஜென்ரலாக பாருங்க. பி வந்து 1 ரூபா வாங்குறான்னு வச்சுக்கலாம். சரி, சி வந்து 1 ரூபா வாங்க வச்சுக்கலாம். ஏன்னா சியை விட 2 மடங்கு ஏ. அப்போ ஏ எவ்வளோ வாங்குவார்? 2 ரூபா. பியை விட இருங்க கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், நான் வார்த்தைகளில் தப்பாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டில் சொல்கிறேன். சி பெறுவது போல் 2 மடங்கு பி. அப்போ சி 1 ரூபா அப்படின்னா பி எவ்வளோ வாங்குவார்? 2 ரூபா. பி பெறுவது போல் 2 மடங்கு ஏ. இப்போ பி எவ்வளோ? 2 ரூபா வாங்குறாரு. அப்போ ஏ எவ்வளோ வாங்கியிருப்பார்? 4 ரூபா வாங்கியிருப்பார். ரொம்ப சிம்பிளா. இப்போது A:B கேட்குறாங்க. இப்போ A:B என்னது? 4:2. அப்போ ஆன்சர் 2:1. ஆன்சர் ஆப்ஷன் சி, 2:1. இது எல்லாமே வந்து உங்களுக்கு மனக்கணக்கில் நீங்கள் தெளிவுபடுத்திக்கிறது தான் இருக்குது. சரிங்களா? இதுக்கு ஃபார்முலா அப்படின்லாம் இல்லை, இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து இப்போ நிறையா கேட்குறாங்க. அடுத்து 5, ஒரு பையில் உள்ள பச்சை, மஞ்சள் மற்றும் கருப்பு பந்துகளின் விகிதம் 4:3:5 எனில் பையில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை 40 எனில் மொத்த பந்துகளின் எண்ணிக்கை. ஃபஸ்ட்டு பச்சை எத்தனைன்னு சொல்கிறாங்க? 4. பச்சை 4, மஞ்சள் 3, கருப்பு 5. அதாவது பச்சை 40 இருந்ததுன்னா மஞ்சள் 30 இருக்கும், கருப்பு 50 இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கருப்பு வந்து 40 இருக்குங்கிறாங்க. கருப்பு 40. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட விகிதம் கண்டுபிடிக்கணும் இல்லையா?
இப்போது 5 பங்குக்கு 40 பந்து. சரிங்களா, கருப்பு 5 பங்குக்கு 40 பந்துனா ஒரு பங்குக்கு 8 பந்து. ஓகேங்களா, ஒரு பங்குக்கு எத்தனை? 8 பந்து. இப்போது மொத்த பங்கு எத்தனை? இல்லை, தனித்தனியாக பார்த்துக்கலாம். ஒரு பங்குக்கு 8 பந்து அப்படின்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு பச்சை 4 பங்கா, அப்போ அதுக்கு 32. மஞ்சள் 3 பங்கா, 24. இதுக்கு ஒரு 40. எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 40, 40, 70, 90. மொத்தமாக எத்தனை பந்துகள் இருக்கும்? அதில் 96 பந்துகள் இருக்கும். எல்லாமே புரிதல் அடிப்படையில் தான். அடுத்து 6வது கேள்வி. 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்றனர் அப்படின்னா 1400 பேர் எத்தனை முறை பயணம் செய்வாங்க? 280 நபர்கள் 2 முறை அப்படின்னா ஒரு முறைக்கு எத்தனை பேர் போயிருப்பாங்க? 140 நபர்கள் போயிருப்பாங்க. அப்போ 1400 நபர்கள்லாம் எத்தனை முறை பயணம் செய்யணும்? 10 முறை. ரொம்ப சிம்பிள். ஆப்ஷன் பி 10. 7. தட்டச்சர் ஒரு வேலையை முடிக்க 12 நாட்கள் எடுத்துக்கிறாரு. 4 பேர் ஒரு வேலையை முடிக்க 12 நாள் எடுத்துக்கிறாரு. மேலும் 2 தட்டச்சர் கூடுதல் சேர்ந்தால் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? இது ரொம்ப சிம்பிள். 4 பேர் ஒரு வேலையை முடிக்க 12 நாள் அப்படின்னா 6 பேர் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள்? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 4 பேர் 12 நாளில் செஞ்ச வேலையும் 6 பேர் எக்ஸ் நாளில் செய்கிற வேலையும் ஒன்று. ரொம்ப சிம்பிளுங்களா? இப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு அடிச்சிங்க அப்படின்னா 1 6 6, 2 6 8. அப்போது 2 × 4 8 நாட்கள். ரொம்ப சிம்பிள். சம்மு நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரிவர்ஸாக யோசிச்சிங்கன்னா அடிச்சிடலாம் அழகா. அடுத்து 8. கூற்று 1. 5:7 என்பது 21:5க்கு சமமான விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியான பார்க்கணும். 5:7 21:15க்கு 21:15 டிவைடு பை 5 எழுதலாம். அப்போ 7 3 21, 5 3 5. 5:7 7:5 ஒன்றா கிடையாது. அப்போ இது வந்து கூற்று 1 தவறு. கூற்று 2. 40 வந்து 3:2 என்ற விகிதத்தில் பிரித்தோம்னா கிடைக்கும் மிகப்பெரிய பகுதி 24 அப்படிங்கிறாங்க. 40 எப்படி பிரிக்காங்க? 3:2. அப்போ விகிதாச்சாரங்களின் கூடுதல், விகிதத்தின் கூடுதல் 3 + 2 மொத்தமாக 5 பகுதியாக இருக்குது. அப்போ 40 5ஆக பிரித்தோம்னா 40/5னா ஒரு பகுதிக்கு 40/5னா ஒரு பகுதிக்கு 8. அப்போ இது பிரித்து எழுதுங்க. 24 2 8 16. என்ன சொல்கிறாங்க? மிகப்பெரிய பகுதி 24. கரெக்டாக தான் இருக்குது. 2வது கூற்று சரி. கூற்று 2 சரி. ஆப்ஷன் பி. 9வது கேள்வி. பின்வரும் விகிதங்களை எது விகித சமம் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஆப்ஷன், அதாவது விகித சமம் அப்படின்னா என்ன அப்படின்னா இருக்கிற விகிதமும் அதில் வர விகிதமும் அதோட சுருக்கமும் ஒன்றா இருக்கணும். அதாவது வேல்யூ கிடையாதுங்க. விகிதம் அப்படின்னா வந்து அதோடைய சுருக்கம். சரிங்களா? அப்போ அதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா 2:5 10:25 தான். ஏன்னா 10 அடிச்சிங்கன்னா 10:25 இருக்கா? அப்போ 10/25 எழுதிக்கங்க. 2:5 2/5 2 ஈக்குவலான்னு பார்க்கணும். 5 25 கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. 2 5 10. ஸோ இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளான சம். 10. ஒரு குழிவிட்ட 10 இயந்திரங்கள் 60 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன. அனைத்து இயந்திரங்களும் ஒரே வேகத்தில் வேலை செய்கின்ற நிலையில் 30 இயந்திரங்கள் அந்த குழியை வெட்ட எத்தனை நாட்கள் ஆகும்? ரொம்ப சிம்பிள். அதே தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 10 இயந்திரங்கள் 60 நாளுக்கு செய்கிற வேலை, 30 இயந்திரங்களும் ஒரு எக்ஸ் நாளுக்கு செய்கிற வேலையும் ஒன்று. சரிங்களா? அப்போது 30 இதே அடித்தா 2. அப்போ 2 10 20. நீங்கள் எதுவுமே போட தேவையில்லை. இப்படி புரிஞ்சுக்கிட்டா போதும். 20 நாட்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி 20 நாட்கள். சரிங்களா? ஸோ இதோட முடிஞ்சது. அடுத்த வாரத்துக்குரிய உங்கள் மார்க் எல்லாமே மறக்காமல் கூகுள் ஷீட்டில் என்டர் பண்ணிடுங்க. அடுத்த வாரத்துக்குரிய சிலபஸ் நாளைக்கு வரும். நன்றி, வணக்கம்.